உலகமெங்கும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு சில விஷயங்கள் புரியாமல் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் படித்த அதிகாரி, மாவட்ட கலெக்டர், இப்போ தான் செய்தி பார்த்தேன், ஒரு 3 வயசு குழந்தை எச்சி துப்பிட்டதுனால அந்த சம்மந்தப்பட்டவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு மனிதர் வந்து ஒரு 3 வயசு குழந்தை எச்சி துப்பு தான் பாலியல் வன்கொடுமை செஞ்சானா. இதுக்கு சப்ப கட்டுறான். உண்மையை சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியர் பதவியிலேருந்து அந்த அளவு தூக்கணும். ஆனால் தமிழக அரசு ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கு. உடனே இடமாற்றம் பத்தாது. இந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளுக்கு துணை போகிற அதிகாரிகள், அதாவது இந்த மாதிரி இருக்கிற அதான் பல தடவை நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சதிகார கூட்டத்துக்கு துணை போகிற அதிகார வர்க்கத்தை சேர்ந்த இந்த மாதிரி நாய்கள் களை எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நாய்களை களை எடுக்கணும். இந்த ஆள்லாம் ஒரு கலெக்டருக்கு தகுதி இல்லாதவன். பொதுமக்களே, புரட்சித் தலைவர்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பில் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். அந்த வீணா போனவன் பேர் பாரதி. அதர்மத்துக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அநீதிக்கு பேர் பாரதி. இவன்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு வெளியே தயவு செய்து கலெக்டர், மாவட்ட கலெக்டர்னு போடக்கூடாது. இந்த தரித்திரம் பிடிச்சவன் மூஞ்சில கூட முழிக்காதீங்க. இவன் எந்த ஊருக்கு மாற்றலாகி போனாலும் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த நாய் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. புரட்சித் தலைவர் நாம வாழ்க.